இதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம். வறுவல்னால் குட்டி குட்டியாக வெட்டி போட்டு கிடையாது, முழு வெண்டைக்காவை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா வைக்க போகிறோம். மேலே வந்து கடலை மாவை குழச்சி தடவ போகிறோம். இது வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 பூண்டு, ஃபுல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். உள்ளெல்லாம் நல்லா மசாலா உரைச்சி மேலேயும் நல்லா பொரிஞ்சிருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. அப்படி பெருசாக வேணாம், இப்படி லென்த்தாக வேணாம் அப்படின்னா நீங்கள் 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம் அந்த வெண்டைக்காவை. இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு நம்ம தடவி முடித்து மீதி மசாலா இருக்குது. இதில் வந்து கடலை மாவு பார்த்திங்கன்னா நான் 1 கப்பு வச்சுருக்கேன். இதோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். உப்பு வந்து அந்த மசாலாவிலேயே இருக்கும், அதுவே போதும். இப்போ மறுபடியும் இந்த வெண்டைக்காய் எடுத்து நல்லா இந்த மசாலாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இது வந்து நல்ல ஒரு 1 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா நமக்கு வந்து பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளெல்லாம் மசாலா சேர்ந்து சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம மசாலா போட்டு வச்சாச்சு. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். வெண்டைக்காய் வந்து 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. நல்லா 1 ஹவர் 2 ஹவர் கூட நீங்கள் நல்லா ஊற போடலாம். எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெண்டைக்காவை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான வெண்டைக்காய் வறுவல் நம்ம பண்ணிட்டோம். நல்லா வந்து பசங்க வந்து சாயங்காலம் பஜ்ஜி மாதிரி சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.